நன்றி. வணக்கத்திற்குரிய சொல்வேந்தர் பெருமக்களே, மதிப்பீட்டாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, நான் இப்ப கேட்டபோது பெரும்பாலானோர் ஒத்துக்கொண்டீங்க. ஒருவர் தான் இங்க பேசிட்டு இருக்காரு. ஒரு வாய் தான் இங்க பேசிட்டு இருக்கு இல்லையா? ஆனா நான் வணக்கம் சொல்லும்போது இங்க 2 பேருக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு பேசுறதே அந்த 2 பேரை பத்தி தான். அவங்க யாருங்கிறது நான் பேசி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்ல வந்து வைகறைன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அது என்னன்னா, காலை 4:24 5:12 மணி வரைக்கும் தான் அதை வைகறை அப்படின்னு சொல்றோம். நான் எப்பவுமே இந்த வைகறையில எழுந்து நாம ஒரு திருக்குறளோ ஒரு திருவருட்பாவோ படிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேங்க. அங்க அவன் எண் 1 அவன் என்ன சொல்லுவான்னா, அப்ப நீ என்ன செய்ய, அலைபேசி எடுத்து அதுல ஒரு எழுப்பு மணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சிரு. மிகச் சரியாக 4 மணிக்கு வச்சிரு. ஏன்னா நீ எழுந்து அந்த சகலியை திறந்து அதில் பட்டானை அழுத்தி மிக நிறைய வேலை இருக்கிறது. அதற்காக நீ 4 மணிக்கு வைத்து விட்ட என்றால் 4:12க்கு நீ எந்திரிச்சிடலாம். உன்னுடைய வைகறை பொழுதில் நீ என்ன நினைக்கிறையோ அதை செய்து விடலாம் என்று அவன் சொல்லுவான். நானும் அப்படியே ஒரு நாள் என்ன செய்தேன், வச்சுட்டேன். அதிகாலை தூக்கம் கலைந்து அதிகாலையில் மிகச்சரியாக 4 மணிக்கு வெற்றி கொடி கட்டு மலைகளில் முட்டும் மலை மொட்டு அப்படின்னு நம்ம தலைவர் பாட்டை வச்சுட்டு அவன் எண் 2 இருக்கான் பாருங்க எங்கூட. அவன் சொல்றான், மணி 4 தான் ஆகுது, ஒரு 5 நிமிடம் தூங்கிட்டு 4:05க்கு எழுந்துனா போதும், நீ பண்ணிடலாம். இப்படியே 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை மிகச்சரியாக 7 மணிக்கு தான் எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அப்ப அவன் எண் 1 சொல்றான், இன்னைக்கு நீ தோத்துட்ட பாத்தியா, நேத்து என்னமோ சவால் விட்ட நான் எழுந்திருச்சிருவேன்னு, நீ என்னமோ தோத்துட்டியே அப்படின்னது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் போய் பார்த்தா கண்ணாடியில அவன் என் 1 சொல்றான், பாரு கண்ணாடிய, சின்ன வயசா இருக்கும்போது அந்த தேனிக்குள்ள நீ எப்படி மரம் ஏறி சிட்டா பறந்துகிட்டு இருந்த, இப்ப பாரு ஆயுள் கால கர்ப்பமா இருக்கியே, இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம ஆளு 2வது ஆளு கேட்பான், இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு யோகா பண்றது அது இதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு, நீ என்ன செய்யற, சாப்பாட்டுலயே நம்ம சரி செஞ்சிடலாம். இப்ப நேரா போறோம், ஒரு டீயை குடிக்கிறோம், ஒரு வெண்சுருட்டு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்பி வரான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்படியே இவனுக்கும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே தர்க்க ரீதியா கேள்வியும் தர்க்கமா போய்கிட்டே இருக்குங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் ஒருத்தன் இருக்கேன் இல்லையா, அவன் எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கோம். வாழ்க்கையில இப்படிதான். நாம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஒண்ணு நமக்குள்ள இருக்கிற அவனும் இல்ல அந்த 4 பேரு, இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்களே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த 4 பேர். இந்த 4 பேருக்காகவே நம்ம சாப்பிட்றது, நம்ம தூங்குறது, நம்ம துணி உடுத்திக்கிறது, நம்ம படிக்கிறது, நம்ம இப்ப பேசுறது, பேசி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே எப்பொழுதுமே வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இதுதான் வந்து வாழ்க்கையில நம்மளை பின்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு இடம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. கஷ்டத்தோட இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, வள்ளுவர்கிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளுவர் சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரொம்ப நாளா எனக்கு மண்டக்குள்ள வந்து இந்த மெய்ப்பொருள்னா என்னங்க, மெய்ப்பொருள்னா உண்மை பொருளுங்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போதுதான் எனக்கு ஒரு நடைமுறை வந்தது. இந்த அவன் நம்பர் 1 வந்து அடிக்கடி சொல்லுவான், உங்க வீட்டுக்காரம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம்ல. 2வது ஆளு, நீ போய் பாத்திரம் கழுவுவ, கழுவுனதும் நல்லா தான் கழுவிருப்ப, வந்து இப்படியா பாத்திரம் கழுவுவாங்க, நீ போய் பாத்ரூம் கழுவுவ,
கழுவுனா இங்க பாரு, இங்க கரை இருக்கு பாரு, இங்க இது ஒட்டி இருக்கு பாரு, அது ஒட்டி இருக்கு பாருன்னு குறை சொல்லுவாங்க. அதனால நீ என்ன செய்யற, இது நமக்கு தேவையா? தேவையில்லாத வேலை. எப்பவும் போல காலையில எந்திரிச்சோமா, நேரா அந்த டீ கடைக்கு போனோமா, டீ குடிச்சோமா, வெண்சுருட்ட குடிச்சோமா, திரும்பி வந்தோமா, எப்பவும் போலவே நம்ம பரபரப்பா இருக்கிற மாதிரியே நடிச்சோமா அப்படின்னு போயிருந்தா நல்லது அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து என்னுடைய மதிப்புக்குரிய மகன் வந்து சொன்னா, அப்பா நீ வேலைக்கு போற, சாப்பிட்ற, எல்லாம் சரிதான். அம்மா காலையிலேருந்து சாயங்காலம் வேலைக்கு வேலை செய்கிறாங்களே, நீங்க எதையாவது ஒன்று செய்யக்கூடாதா? அப்படின்னு ஒரு நாள் அவன் கேட்ட கேள்வி என்னை மாற்றியது. நான் இப்பொழுது என்னால் முடிந்த வேலைகளை வீட்டில் செய்கிறேன். ஆக எவன் 4 பேரு எப்படி சொன்னாலும் நம்ம மெய்ப்பொருள் என்பது இதுதான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களே. இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம் யார் அது அந்த இன்னொருத்தன். அந்த இன்னொருத்தன் எல்லாருக்குள்ளாலையும் உட்கார்ந்துட்டு இதே மாதிரி குழப்பங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி மற்ற சொல்வேந்தர் சொன்ன மாதிரி நல்லவனா கெட்டவனான்னு நம்மளை தீர்மானிக்கிறதே அந்த இன்னொருத்தன் தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பேச்சு, அழகான தமிழ், கேட்பதற்கு இனிமையா இருந்தது. பேச்சுக்களும் கவிதைகளும் இன்னைக்கு நம்மளுடைய கட்டமைக்கப்பட்ட பேச்சு செக்ஷனை ரொம்ப அருமையா கொண்டு போச்சு. உங்க பேச்சாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஆயத்தப்படுத்திட்டு வந்த